வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி, தென்சீன கடற்பகுதியிலிருந்து சீனா, ஹாங்காங் கடந்து வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் கடந்து செயலிழந்து 24ஆம் தேதி வங்கக்கடலில் வந்து இறங்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு இணைந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உச்சபட்ச தீவிரத்தால் வட இந்தியாவில் நிறைய இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், பாகிஸ்தான் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிரா, கோவாவின் கடலோர பகுதி எல்லாமே. கேரளாவிலே நல்ல பலத்த மழை பொழிந்து வருகிறது. தென் மாவட்டங்களில் கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலையில் குற்றால அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு, குளிப்பதற்கு தடை. சில மணி நேரங்கள் தடை விலக்கப்பட்டாலும் உடனடியாக தடை விதிக்கும் அளவிற்கு அதிக அளவு தண்ணீர் கொட்டுகிறது. அனைத்து அருவியிலுமே குளிக்க தடை. புலி அருவியில் மட்டும் குளிப்பதற்கு சாதகமாக இருக்குன்னு கேள்விப்படுகிறேன். மற்ற எல்லா அருவிகள்லையும் வெள்ளப்பெருக்கு. பாலக்காட்டு கணவாயில் சாரல், அப்பாஜி கவுண்டன்பதி வந்து விட்டது, முக்கோணம் வந்து விட்டது, நல்ல மழை. நீலகிரி, வால்பாறை, தேனி மற்றும் தேனியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே நல்ல மழை. டெல்டாவில் தூறல் காணப்பட்டது, எதிர்பார்த்த ஒன்று தான். பெருசாக மிரட்டல் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம். தூறல். திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை காணப்பட்டது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில், ராணிப்பேட்டை மாவட்டத்திலே ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. இது அப்படியே சென்னை, திருவள்ளூருக்கு மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெருசாக இல்லை, ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். நமக்கு எதிர்பார்த்த ஒன்று தான். பெரிதாக மழை இருக்காது, பெரிய அளவிலே மிரட்டல் இருக்கும், பெரிய அளவிலே மேகமூட்டம் இருக்கும், குளிர்ந்து சீதோஷ்ண இருக்கும், மேகமூட்டம்லாம் அதிகமாக இருக்கும், மழை வருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும். தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்துன்னா தினசரி மாலை இரவில். மேற்கு தொடர்ச்சி மலை எப்போ பார்த்தாலும் எந்த நேரமும் மழை உண்டு. அது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியில் வரக்கூடிய நாட்களில் 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்ல வலுவான மழையாக இருக்கும். 26 வரை உறுதி. 26ஆம் தேதி வரைக்கும், இன்னைக்கு தேதி 22, 4 நாட்களுக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை காத்திருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய சாரல் திருநெல்வேலி, தூத்துக்குடியோட கிழக்கு பகுதி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெருசாக இருக்காது சாரல். அதே போல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிக்கும் லேசான மழை இருக்கு. தென்காசி மாவட்ட சாரல் கயத்தார் வழியாக தூத்துக்குடிக்கும் லேசாக வரும். லேசான மிதமான மழை கூட பெய்யலாம். தேனி மழை அது அப்படியே மாலை இரவில் மதுரை வடக்கு, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு, பெருசாக இருக்காது. வட உள் மாவட்டங்களில் நேற்றுக்கு அவலூர்பேட்டையில் பெய்தது போல, அதே போல திருக்கோயிலூர் பெய்தது போல ஆங்காங்கே மழை இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் இப்படி ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல வலுத்திருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல வலுத்திருக்கும். படிப்படியாக பாலக்காட்டு கணவாய்க்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு தொடரும். இதுல வங்கக்கடலுக்கு வந்து இறங்கக்கூடிய அந்த தென்சீனக்கடல், தாய்வான், ஹாங்காங் மற்றும் சீனா வழியாக, சீனா கடந்து பெரிய அளவிலே பாதிக்கும் வெள்ளப்பெருக்குகளை ஏற்படுத்திவிட்டு வியட்நாம் மற்றும் லாவோஸ் வழியாக, தாய்லாந்து, மியான்மர் வழியாக வரக்கூடிய நிகழ்வு 24ஆம் தேதி இறங்கி 25ஆம் தேதி வட இந்திய நிலப்பகுதிக்குள் நுழையும் பொழுது தொடர்ச்சியாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று கொஞ்சம் வடக்கு நோக்கி திரும்பும்.
இதனால இரு காற்று சந்திப்பு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்ல, குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், அதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்கள்ல இருக்கும். 25ஆம் தேதியிலிருந்து சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை வடக்கு, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே, திருச்சி மாவட்டத்திலையும், அதே போல அரியலூர், பெரம்பலூர், கடலூர், டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், இங்கெல்லாம் வரக்கூடிய 25லேருந்து 28ஆம் தேதிக்குள்ள ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும். ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும். ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும். வரக்கூடிய 25லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். இப்படி வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்திலும் இருக்கும். ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் மழை இருக்கும். இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளவு மழை பெய்யுன்னு சரியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிகழ்வு இல்லை, 2 நிகழ்வு இல்லை. பசிபிக் பெருங்கடல்ல 2 நிகழ்வு, அதுக்கும் காத்து இது நம்ம தமிழ்நாட்டை வழியா தான் கிழக்கு நோக்கி போகுது. தாய்வான்லேருந்து மன்னிக்கவும், ஹாங்காங் மற்றும் சீனாவிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு, அதுக்கும் காத்து இப்படித்தான் போகுது. தமிழ்நாட்டின் ஊடாக தான் போகுது. இப்போ அந்த நிகழ்வு இந்த வங்கக்கடல்களோட இணைந்து தீவிரமடைந்து ஒடிசாக்குள்ள கடக்கும்போது அப்போ கொஞ்சம் காற்று, தெற்கு காற்று வரும். அதனால கொஞ்சம் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், மேற்கு தொடர்ச்சி, கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோரம் கண்டிப்பாக மழை இருந்துகிட்டே இருக்கும். இதில் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்தில் மாலை இரவு மழை. தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்தில் எந்த நேரம் வேணாலும் மழை இருக்கலாம். தமிழ்நாட்டில் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும், தென் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல இருக்கும். 25ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. 25லேருந்து டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்குது. பெருசாக இருக்காது, ஆங்காங்கே இருக்கும். இந்த சிஸ்டம் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு பிறகு அதில் பாகிஸ்தான் போனதுக்கப்புறம் புதிய நிகழ்வு 4ஆம் தேதிக்கு மேலே தான், ஆகஸ்ட் 4க்கு மேலே தான் உருவாகும். அதுக்கப்புறம் தான் நல்ல மழை பொழிவு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த காற்று திசை மாறி இருக்கும். இதனால் இரு காற்று இணைவு என்பது தொடர்ச்சியாக கிடைக்காது. ஆனால் இருக்கும், பரவலாக எப்பொழுதும் தொடர் மழை பொழிவு, கனமழை பொழிவு, நிறைய மழை பொழிவு எல்லாம் உடனடியாக இல்லை. ஆனால் மழை இருக்கும். பெய்யும் இடத்துல வலுத்து இருக்கும். குறைவான பரப்பில், குறைவான எண்ணிக்கையில் உள்ள இடங்கள்ல இருக்கும். ஆக ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய நிகழ்வு ஆகஸ்டில் 2வது, 3வது, 4வது வாரம்னா நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுமை காத்து மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.